ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவனுடைய உண்மைதான் எனக்கு செய்யும். ஆமென். மேத்யூடைய வாழ்க்கையை நாங்க யோசிச்சு பார்க்கிறோம். ஆமென். அவங்க அப்பா அங்க இருக்கிறாங்க. ஆமென். அவங்க ஊர் எங்கேயோ இருக்கு, ஈரோடு பக்கம், ரொம்ப தாண்டி. நமக்கு அவங்களுக்கு இந்த ஊருக்கும் இந்த திருச்சபைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க அங்கே வாழ்ந்தாங்க, அங்கே தான் பிறந்தாங்க. அப்போ தம்பி அவனை கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் என்ன செஞ்சுன்னா படிக்க வச்சிருக்கிறாங்க. படித்து முடிச்சுன்னா அவன் அங்கேயே என்ன பண்ணியிருக்கிறான்னா கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் இருந்துகிட்டு இருக்கிறான். அங்கேயே ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு இந்த சவுத் தமிழ்நாடை குறித்த எந்த ஒரு அறிமுகமும் இல்லை, எந்த வாசனையும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆமே. புறஜாதி மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்து அவங்க கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா தொழிலுக்காக இங்கே வர்றாரு, சிவகங்கைக்கு வர்றாரு. இங்கே கொஞ்சம் நம்ம சர்ச்சில் இப்படி முன்னாடி உட்காந்துருப்பாரு சில வருஷங்களுக்கு முன்பதாக. அப்போ சொல்லுவார், அவர் பேச்சு கூட எனக்குலாம் முதல்ல புரியவே புரியாது. நான் முதல்ல நினைப்பேன், இவர் ஐயோ அடிக்கடி நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த கொங்கு நாட்டு பாஷை சரியா அந்த வார்த்தை விளங்க மாட்டேதே அப்படின்னு இப்போதான் கொஞ்சம் அவங்களுக்கு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பாருங்க, அந்த இதெல்லாம் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இங்கே தான் வர்றாரு. அப்போ தான் சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஆமே. அவன் தூரத்தில் படிச்சுட்டு இருக்கிறான், கோயம்புத்தூரில் படித்து முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் இருக்கிறான் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவனை இங்கே கொண்டு வரணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, என்னைக்காவது கூட்டுவாங்க, ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இவனோட ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறார். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் அந்த வேலையெல்லாம் நான் நிறுத்திட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு நிறுத்திட்டேன்றீங்க? இங்கே ஒரு அப்பாவுடைய சமூகம் இந்த ஜெபத்தோட்டத்தில் ஒரு கூட்டுற வேலை கொடுத்தா கூட போதும், இதுவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன், தைரியமாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. இவ்வளோ போல்டாக அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு மாதம் 2 மாதம் இங்கே நீங்கள் என்னன்னா அவருக்கு எங்களை தெரியாது, எங்களுக்கு அவர் தெரியாது. அதனால் நாங்கள் ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி வச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் என்ன செய்யறோம்னா, இங்கே செட் ஆகுமா ஊழியத்துக்குன்னு நாங்கள் வச்சு சோதிச்சு பார்க்குறோம். அவருக்கும் இங்கே செட் ஆகுமான்னு பார்க்கட்டும், ஆண்டவர் உள்ள பேசட்டும், நடத்தட்டும். ஒரு 2 மாதம் நாங்கள் என்ன செய்யணும், டெஸ்ட் மாதிரி என்ன செஞ்சிடறோம்னா வேணா எடுத்துக்கிட்டு இங்கே அவர் ஒர்க் பண்ணட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம் உள்ள. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவங்கள இந்த ஊரில் ஆசீர்வதிச்சு, ஆமேன், வாடகைக்கு கூலிக்கு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சொந்த தொழில் அவங்க அப்பாவுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு, இன்னைக்கு இதே ஊரில் ஆமேன் பிள்ளைக்கு அருமையா ஒரு பெண்ணை பார்க்க வச்சு, நம்முடைய சர்ச்சிலே ஒரு பெண்ணை கர்த்தர் அழகா கொடுத்து இன்னைக்கு ஆமேன் திருமணத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே? 4 years. இந்த 4 வருஷத்துல ஆண்டவர் அவன் மேல இருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்தி, அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலைமையில தான் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் அவங்களுக்கு எந்த வசதி இல்லை. ரொம்ப அவங்க அப்பா எந்த வசதியுமே இல்லாம தான் சிவகங்கையில் ஒரு சின்ன இப்படி ஒரு ரூமுக்குள்ள எந்த வசதியும் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாம தங்கி இருந்தார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? உயர்த்திருக்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏதோ திறமையுள்ளவங்க, அவங்க ஏதோ ஞானம் உள்ளவன், தம்பி ஏதோ திறமையுள்ளவன் என்பதனால அல்ல, தேவன் உண்மையுள்ளவர். இந்த தோட்டத்துல இவன் ஊழியம் செய்யணும்ன்ற அவருடைய அந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது. அந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதனாலதான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.